வணக்கம். இது புரோக்கன் ஸ்டோரி. இதில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, காந்தி கோட்சே பற்றியான ஒரு நீங்கள் கேட்டிருக்கலாம், அல்ல நிறைய பேர் கேட்குறதுக்கான சூழ்நிலை இருக்காது. அப்படி ஒரு அழகான சம்பவம் இது. இதில் என்னன்னு கேட்டால், கோட்சே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக இருக்கான். அவன் வந்து மகாராஷ்டிராவில் 2 பத்திரிகை ஆசிரியராக இருக்கார். அவர் 2 மகாராஷ்டிரா பத்திரிகை சார்ந்தது தான் பத்திரிகை. அதுக்கு ஆசிரியர் கோட்சே. அந்த பத்திரிகையில் 2துலேயுமே காந்தியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப மோசமாகவே கோட்சே எழுதிட்டு வரான். இது காந்திக்கும் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஒரு வெள்ளைக்காரருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு மாதிரி செயல்படுறீங்க, ஒரு இந்துத்துவாவுக்கு ரொம்ப எதிரியாக செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கீழ்த்தரமாக, அதாவது தவறான வார்த்தைகளே பயன்படுத்தி கோட்சே எழுதிட்டு வரான்னு சொல்கிறாருங்க காந்திக்கிட்ட. அப்போ காந்தி என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் அந்த கோட்சேவை நான் சந்தித்ததே இல்லை, அதனால் என்னுடைய சித்தாந்தத்தில் அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. என்றைக்கா ஒரு நாள் சந்திக்கும் போது நிச்சயமாக என்னை புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு. இப்போ ஒரு தடவை காந்தி பாம்பே வராரு. பாம்பே வரும்போது கோட்சேக்கு தெரியுது காந்தி பாம்பே வராரு. 1 வார காலம் பாம்பே சுற்றி இருக்கிற பல இடங்களுக்கு வந்து அவர் பல மீட்டிங்கள், அடுத்தது வந்து பேரணிகள்லாம் போகிறாரு அப்படின்ற மாதிரி கோட்சேக்கு தெரியுது. இப்போ காந்தி எங்கே தங்குறாரோ அந்த இடத்துக்கிட்ட வந்து கோட்சே வந்து ஒரு 50-100 பேரோட வந்து காந்தி ஒழிக அந்த கோஷங்களோட ரொம்ப எதிர்ப்பு கோஷங்களை வெளியிடுறாரு. அந்த மக்களோட அவருடைய ஆதரவுகளோட அந்த ஒழிக காந்தி ஒழிகன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது காந்தி இப்போ அங்கே தங்கிறதுக்கு வராரு. இப்போ அந்த இடத்துல தங்கி தான் ஒரு 1 வாரம் பாம்பேவை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு அவர் வந்து அந்த அவருடைய பயணத்தை அவர் செயல்படுத்தணும். இப்போ காந்தி அப்படி உள்ளே போகும்போதே ஒழிகை காந்தி ஒழிகைன்னு சொல்கிறது காந்தி அப்படியே பார்த்துக்கிட்டு தான் போகிறாரு. இப்போ பிரிட்டிஷ் போலீஸார் வந்து அவரை வந்து இல்லை, அவரை வந்து கொஞ்சம் அப்படியே அவங்கள தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ காந்தி போன பிறகு காந்தி கேட்குறாரு, அவர் யார் அப்படின்னோடனே அவருக்கு காந்திக்கு சொல்லப்படுது, அவர் தாங்க கோட்சே, அவருடைய தலைமையில் தான் உங்களை வந்து இந்த மாதிரி ஒழிக ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த போலீஸார்கள் சொல்கிறாங்க, வேணால் அவருங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் கழித்து வேணால் நம்ம விட்டுடலாமா அப்படின்னும்போது காந்தி சொல்கிறாரு, இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ண வேணாம், அந்த கோட்சேவை என்கிட்ட அழைச்சிடுவாங்க. ஏன்னா கோட்சேக்கு வந்து நான் அவரை சந்தித்ததே இல்லை, ஆனால் அவர் வந்து என்னென்னா என்னை சந்திக்காததால் என்கிட்ட வந்து என்னுடைய சித்தாந்தம் தெரியாததால் தான் அவர் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, என்கிட்ட அழைச்சிடுவாங்க. இந்த 1 வாரம் நான் பாம்பேயில் எங்கெங்கெல்லாம் பேசுகிறேனோ, எங்கே சுற்றுப்பயணத்தில் இருக்கணும், இந்த 1 வாரம் அவர் என் கூடயே இருக்கட்டும். அதன் பிறகும் அவருக்கு என்னுடைய கருத்துக்களில் என் சித்தாந்தத்தில் தவறுகள் இருந்தால் அவர் எப்போதும் போல் அவருடைய பத்திரிகையில் என்னை தாக்கி எழுதிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாதுகாப்பு அதிகாரி போலீஸுங்க வந்து கோட்சேக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்போ அமைதியாக இருங்க, கோட்சே எங்கே இருக்கார், வாங்க, உங்களை வந்து காந்தி வந்து 1 வாரம் அவருடைய சுற்றுப்பயணத்தில் அவர் கூடயே பயணிக்க சொல்கிறாரு. அதற்கு பிறகும் அவருடைய கருத்துக்களில் அவருடைய சித்தாந்தத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்போதும் போல் நீங்கள் இந்த மாதிரியான தவறாக அவரை உங்கள் பத்திரிகையில் எழுதுறது, அவர் வர்ற இடங்களில் இந்த மாதிரி ஒழிக கோஷம் போடுறதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றாரு. அதனால் காந்தி கூட நீங்கள் 1 வாரம் பயணிக்க முடியுமா இந்த பாம்பே சுற்றுப்பயணத்தில்னு கோட்சேக்கிட்ட கேட்கும்போது கோட்சே சொல்கிறாரு, காந்திக்கிட்ட 1 வாரமா, அவர்கிட்ட 1 நிமிஷம் நான் போய் பேசினா இந்த கோட்சேவை காந்தியாக மாற்றிடுவார் காந்தி. அந்த அளவுக்கு ஆண்மை பலம் உள்ள ஒரு காந்தி, அவரை நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு கோட்சே சொல்கிறாரு. இதை தான் அவருடைய கொலை வழக்கிலையும் கோட்சே வந்து வாதாடும்போது காந்தி மிகப்பெரிய ஒரு மகான், அவர் பெரிய ஆண்மை பலம் உள்ளவர், அவருக்கும் எனக்கும் நேரடியான எந்த ஒரு பகையும் கிடையாதுன்னு தான் அந்த அவருடைய, ஏன்னா இவரே தான் வாதாடுறாரு. செங்கோட்டையில் நடந்த அந்த காந்தி படுகொலை வழக்கில் கோட்சே வாதாடும்போது இதை தான் அவர் முன்வைப்பார். காந்திக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் விரோதம் இல்லை, அவர் மிகச்சிறந்த மகான், அவர் மிகப்பெரிய ஆன்மீக பலம் உள்ளவர் அப்படின்னு தான் ஆரம்பித்து அவருடைய வாதங்களை ஆரம்பிப்பார். இது வந்து எனக்கு காந்தி கோட்சேவினுடைய அந்த இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு மிகச்சிறந்த எனக்கு நிகழ்வாக, எனக்கு ஆச்சரியப்படுற ஒரு நிகழ்வாக இருந்தது. நன்றி, வணக்கம்.